வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் பைப்பிங் வச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரி ஈஸியாக தைக்க போகிறோம். எப்படி தைக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இப்போது வந்து நான் வந்து நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹேண்ட்வாஷில் தான் நெக்கை வந்து கட் பண்ண போகிறோம். ஹேண்ட்வாஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 மடிப்பாட்டு இருக்குது. இதில் நம்ம வந்து கழுத்தோட அகலம் உயரம் எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு 2.5 இன்ச்சு நார்மலாக எடுக்கிறதா இருந்தால் 1/4 இன்ச்சு அதிகமாக சேர்த்து 2.25 இன்ச்சு அகலம் எடுத்துடலாம். நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச்சு அப்படி இருக்குதுன்னா அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ கீழேயும் அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி வச்சுக்கிடுவோம். இதுக்குள்ளே நம்ம வந்து நெக்கை கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேலேருந்து அப்படியே லைட்டாக உள்ளே வளைச்சி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே அந்த மேலேருந்து வளைச்சி கொண்டு வந்தோம் பாருங்க, அதை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிடுறதுக்கு 1/2 இன்ச்சு அளவுக்கு வெளியிலே நீட்டி வரைஞ்சிட்டு மறுபடியும் அப்படியே உள்பக்கமாக இழுத்து வரைஞ்சோம் அப்படின்னா சென்டரில் வந்துடும். அதே மாதிரி நம்ம வெளிப்பக்கமாக ஒரு 1.25 இன்ச்சு எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி அப்படியே வந்து கோடு போட்டிருக்கேன். முதல்ல எப்படி நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இப்போ வந்து வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கை வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன். இனி வந்து உள்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து கட் பண்ணிடலாம். இதை வந்து கட் பண்ணதுக்கு முன்னாடி மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த கேன்வாஸை வச்சுட்டு நான் கட் பண்ணிட போகிறேன். இது வந்து நமக்கு கிளாத்தில் வச்சு தைக்கும்போது கேன்வாஸ் வந்து அகலமாகாமல் சரியாக வரும். அதுக்காக இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பக்கத்தில் உள்ள பார்டர் வந்து கைக்கு கட் பண்ணது போக இன்னொரு பக்கத்தில் உள்ள பார்டர் இருக்குது. இதை வந்து நான் தேவையான அளவுக்கு 2ஆக மடித்து கட் பண்ணிக்கிட போகிறேன். நம்ம வந்து இந்த கேன்வாஸை வச்சு தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பார்டரோட அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சு போல இருக்கும். அதை வந்து இப்போ பார்டரை நான் அப்படியே 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பார்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஒரே பீஸாக அகலமாக வந்து கிடச்சிரும். அதில் நம்ம வந்து கேன்வாஸை வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் கூட அயர்ன் பண்ணி தைக்கலாம். இப்போ வந்து அந்த பார்டரை ஒரு ஜாயின் தையல் போட்டதுக்கப்புறமா நல்லா விரித்து வச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலேயே நான் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இது வந்து தையல் அந்தளவுக்கு தெரியாது, அதனால் நான் அப்படியே போட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தையல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அயர்ன் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து உள்பக்கமாக எடுத்துட்டு இந்த கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அதோட சென்டரும் இந்த கிளாத்தோட சென்டரும் வர்ற மாதிரி மேலே வச்சு ஒரு சின்ன தையல் போட்டு வெளியில் எடுத்திருக்கேன். இனி வந்து அந்த கேன்வாஸை சரியான அளவில் வச்சுட்டு அந்த சென்டரில் கார்னர் வருது பார்த்திங்களா, அதுவும் நம்ம மேலே வச்சுருக்கோம் பாருங்க, அதுவும் ஒரே பாயிண்டில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு பின் போட்டு வச்சுடுங்க. இப்போ வந்து நான் எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணலை, அதனால கேன்வாஸுக்கு மேலே தான் வந்து தைக்கணும். இப்போ வந்து கேன்வாஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், தச்சு வெளியில் எடுத்துக்கேன். இனி வந்து இந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக அந்த பார்டரையும் இந்த கேன்வாஸையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். அடுத்தது வந்து இந்த பார்டருக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி விளிம்பு வரைக்கும் கட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இதை அந்த முடிகிற இடத்துல லேஸ் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பார்டரை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே உள்பக்கமாக கேன்வாஸோட அளவுக்கு மடித்து தையல் போட்டுருங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து சரியான அளவுகளில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு நான் வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறேன். கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் 2-3 பீஸாக தான் நீளமாக ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போது தைச்சிட்ருக்கோம் பாருங்கள், இந்த பார்டரோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கு கீழே கிராஸ் பீஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் வர்ற மாதிரி பார்த்துடணும். ஏன்னா இது வந்து நம்ம நெக்கில் தைக்கும்போது வெளியில் பிசுறு தெரியக்கூடாது, அதனால் நல்ல பக்கம் வந்து தெரிகிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராஸ் பீஸை மடித்து விட்டு திருப்பி தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போது ரொம்ப கிளாத் அதிகமாக நிற்கக்கூடிய இடத்துல லைட்டாக வந்து தட்டி விட்டுருக்கேன். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து பைப்பிங் கிளாத் வந்து தைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா உள்பக்கமாக
தள்ளி விட்டுட்டு நல்லா ஒரே அளவில் பைப்பிங் வர்ற மாதிரி தைச்சி எடுத்துக்கிடுவோம். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் நல்லா மடித்து உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது சரியான அளவு இதில் கிடச்சிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ரவுண்டு நெக்கில் பைப்பிங் வைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது. ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி கொஞ்சம் கார்னராக வரக்கூடிய கிளாத்லலாம் பைப்பிங்லாம் வச்சு தைச்சோன்னு வைங்க, கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து லேஸ் ஒர்க் எதுவுமே வேண்டாம், ஸ்டோன் ஒர்க்கும் வேண்டாம், எனக்கு பைப்பிங் தான் வச்சு மாடல் வச்சு தரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைப்லலாம் மாடல் வந்து தைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு நீட்டான லுக் இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான மாடல் எல்லாமே வச்சு தச்சு போடுறத வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பைப்பிங் டைப்பில் கொஞ்சம் சிம்பிளான மாடல் எல்லாம் தச்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பைப்பிங் டைப்பில் நிறைய மாடல் வீடியோஸ் வந்து இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸும் ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த நல்ல கிளாத்தையும் லைனிங்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இந்த லைனிங் பக்கத்தில் இதை 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு எடுத்திருந்தோம். அந்த 2.25 இன்ச்சு அளவை வந்து அந்த லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி சின்னதாக கட் கொடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த கேன்வாஸ் பீஸ் இருக்கு பாருங்க, இதை வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உள்பக்கமாக மார்க் பண்ணியிருந்த இடத்துல இந்த கேன்வாஸோட நெக் பீஸ் வந்து சென்டர் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். 2 பக்கத்துலேயும் வந்து அந்த கேன்வாஸ் முடிகிற இடம் வந்து 2.25 இன்ச்சு அகலத்தில் முடியும். அதையும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு தையல் மட்டும் போட்டு வெளியில் எடுத்துட்டேன். இனி வந்து அந்த கேன்வாஸுக்கு உள்பக்கமாக அப்படியே நெக்கோட சைஸுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்திட்டு திருப்பி திருப்பி தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம கேன்வாஸுக்கு மேலே போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முதல்ல கேன்வாஸை வச்சு ஒரு கிளாத்தில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து கேன்வாஸுக்கு மேலே தையல் போட்டிருப்போம். இப்போ வந்து கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இனி அந்த வளைவுகளெல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் நூலில் கட் ஆகிற அளவுக்கு கட் கொடுக்கணும். கட்டெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி திருப்ப போகிறோம் அப்படின்னா, இது வந்து லைனிங் பக்கத்தில் நம்ம வச்சு தைச்சிருக்கோம். அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி திருப்பும்போது கொஞ்சம் லைனிங் வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைனிங் வந்து தெரியாத அளவுக்கு அந்த நல்ல கிளாத்தையும் லைனிங்கையும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு விளிம்பில் தையல் போடுங்க. இது வந்து கொஞ்சம் பார்டர் எல்லாம் மேலே வர்றதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் லைனிங் வந்து ஈஸியாக மேலே வர்ற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா போதும் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ அப்படியே அந்த கார்னர்லெல்லாம் நிறுத்தி நிறுத்தி விளிம்பிலே தையல் போட்டு வெளியில் கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம். அந்த லைனிங் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால ரொம்பவே பொறுமையாக தான் அந்த இடத்துல வந்து நான் வந்து தச்சு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இதுவே நம்ம வந்து கேன்வாஸை அயர்ன் பண்ணி தைச்சோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணாமல் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தைங்க. இப்போ வந்து விளிம்பில் தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கேன்வாஸில் நெக்லேருந்து கட் பண்ணி எடுத்த சென்டரில் உள்ள பீஸ் வந்து நீளமாக இருக்குது பாருங்கள், அதை 2ஆக மடிச்சிருக்கேன். இதில் ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு 2 பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோவி வடிவில் வந்து நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு கிளாத்தில் வச்சு தைக்க போகிறோம். நார்மலாக நம்ம நல்ல கிளாத்தில் தைச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தில் வச்சு இதை வந்து தைக்க போகிறோம். ஜாயிண்ட் தையல் மட்டும் போட்டுடலாம். அப்படியே கேன்வாஸுக்கு மேலேயே வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். ஏன்னா நம்ம இதை அயர்ன் பண்ணனா அந்த தையல் தேவையில்லை. இருந்தாலும் அயர்ன் பண்ணவே முடியாது, எனக்கு அயர்ன் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடில் தைங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் அயர்ன் பாக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரியும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து தையல் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அதை முதல்ல வந்து ஒரு கிளாத்தில் பைப்பிங் வச்சோம் பாருங்க, அதே மாதிரி கிராஸ் பீஸ் அதே கிளாத்தில் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த பார்டரில் கேன்வாஸ் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதோட நல்ல பக்கம் அடியில் கீழே பார்த்து வர்ற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே தைச்சி எடுத்துக்கிடலாம் வெளியில்.
இப்போ நம்ம இந்த மாரி திருப்புனோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா திருப்ப வரும். அப்போ அந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் கிளாத் அதிகமா இருந்த மாரி இருக்கும். அத வந்து கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு, இப்படியே திருப்பிட்டு தையல் போடுங்க. அந்த பைப்பிங் நார்மலா தைப்போம் இல்லையா? அதே மாரி தச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கம் நெறைய கிளாத் இருந்த மாதிரி இருக்கும். அத வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கன்னா எடுத்துக்கிடுங்க. இல்லன்னா ரொம்ப ஒரு மாரி மொந்தமா வெளில வந்து நின்ன மாதிரி இருக்கும். அதனால தான். இப்ப அப்படியே தையல் போட்டு எடுத்துட்டே பாருங்க. உள்ள திருப்பி பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு கிளாத் வந்து அதிகமா நிக்குது. இது வந்து நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அதனால இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப நம்ம நெக் ஏற்கனவே முடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அதுக்கு கீழ தேவையான அளவுக்கு அந்த இடுப்பு உயரத்த மட்டும் மடிச்சு தையல் போட்டு எடுத்து வச்சுடலாம். இப்ப இந்த ப்ளவுஸ அப்படியே 2ஆ மடிச்சுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கோவி டிசைன் வந்து தச்சு வச்சோம் பாருங்க. அதையும் 2ஆ மடிச்சுட்டு சென்டர்ல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பார்டர் வந்து வெளிப்பக்கமா ஜாயின் பண்ணாம தான் வச்சிருக்கேன். அதுக்கு அடியில இந்த பீஸ வந்து நான் இந்த மாரி வச்சிட போறேன். அந்த கோவியோட அந்த கார்னர் வருது பாருங்க. அது வந்து கீழ தலைகீழ வர்ற மாரியும், அந்த மேல அகலமா வரக்கூடிய கிளாத் வந்து நம்ம அந்த பார்டருக்கு உள்பக்கமா இருந்து வர்ற மாரி. உங்களுக்கு எந்த அளவு தேவை இருக்கோ அதுக்கேத்த மாரி வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம சென்டர்ல ஒரு பின் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த பீஸ சுத்தியும் பைப்பிங்குக்கு உள்பக்கமாவே தையல் வர்ற மாரி ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இனி வந்து அந்த பார்டருக்கு வெளிப்பக்கமா நம்ம வந்து தையல் போடாம வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துலயும் அந்த பைப்பிங்குக்கு உள்பக்கமாவே தையல் வர்ற மாரி போட்டுடுங்க. இந்த மாதிரி மாடலுக்கு எல்லாமே நம்ம நார்மலா பைப்பிங் தைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல இந்த மாரி கடைசில ஜாயின் பண்ணும்போதா இருந்தாலும், பைப்பிங்குக்கு உள்பக்கமாவே தையல் வரணும். பைப்பிங்கில ஏறி வந்துரவே கூடாது. அது வந்து ரொம்ப நீட்டாவே இருக்காது. அதனால இந்த மாரி தையல் போட்டு வெளியில எடுத்துக்கிடலாம். அடுத்தது வந்து அந்த கோவி டிசைன் வந்து வச்சு தச்சிருக்கோம் பாருங்க. அதுல இருந்து கீழ இருந்து ஆரம்பிச்சு, நான் அந்த கிளாத்து முடியிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழயே வந்து நிறுத்தி, அப்படியே திருப்பி திருப்பி ஒரு 3, 4 டைமுக்கு மேலேயே கொஞ்சம் நல்லா திக்கா தையல் போட்டிருக்கேன். இந்த கிளாத்துல அந்த அளவுக்கு தையல் போட்டது தெரியல. ஏன்னா, அந்த கிளாத்துல கொஞ்சம் டிசைன் எல்லாம் இருக்குல்ல, அதனால. இது வந்து பிளெயின் கிளாத்தா இருந்தா ரொம்ப நல்லாவே தெரியும். தையல் வந்து கொஞ்சம் மேல வரைக்கும் போட்டிருப்பேன். அடுத்து 2 தையல் வந்து அதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கீழயே போட்ட மாரி போட்டிருப்பேன். இதையும் அப்படிதான் ஒரு 4, 5 டைம் வந்து நல்லா மேலேருந்து கீழ வரைக்கும் அப்படி மாத்தி மாத்தி தையல் போட்டு வெளியில எடுத்திருக்கேன். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா நிக்கக்கூடிய நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல பீட் வச்சு கோர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் முன்பக்கமும், அ வலது பக்கம், இடது பக்கம் 2யுமே நெக்க வந்து அடிச்சு திருப்பி டாட் பிடிச்சு எல்லாமே முடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இத வந்து வலது பக்கம், இடது பக்கம் 2மே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, அந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய பிசுறு இருக்கு பாருங்க, அத வந்து ஒரே பக்கத்துல வர்ற மாரி சேர்த்து வச்சுட்டு விளிம்புல ஒரு தையல் போட்டோம் அப்டின்னா, அடுத்த நம்ம வந்து தையல் பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லன்னா லேஸ் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் அந்த பிசுறு வந்து வெளில வராம ஒரே லெவல்ல வரும். அந்த மாரி 2 பக்கமும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலயும் பாருங்க, நான் அந்த மாரி பிசற வந்து முன்பக்கமா தள்ளி விட்டுட்டு, விளிம்புல தையல் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இதில என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இனி உள்பக்கமாவும் பைப்பிங் வைக்க போறோம். இதில வந்து டபுள் பைப்பிங்காவே வரும். நெக்கோட விளிம்புலயும் பைப்பிங் வரும். பின் பக்கம் நெக்குக்கு வந்து அந்த பார்டருக்கு வெளியில பைப்பிங் வரும். இது பார்க்கக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கிளாத் அதிகமா இருக்குது அப்டின்னா, நீங்க வந்து இந்த முன்பக்கத்துலயுமே அதே மாரியே பார்டர் வச்சுட்டு, பார்டருக்கு வெளிப்பக்கமாவும் நம்ம பின்பக்கத்துல வச்சோம் இல்லையா? அதே டைப்ல 2 பைப்பிங் வர்ற மாரி வச்சு விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிராஸ் பீஸ வலது பக்கத்துல இருந்து நான் தைக்க ஆரம்பிக்கேன். நம்ம நெறைய வீடியோல பார்த்துட்டோம் பைப்பிங் தைக்கிறது. அதே மெத்தட்ல தான் ஆரம்பிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ வெளிய விட்டு, ஒரு மடிச்சு ஒரு விளிம்புலே தையல் போட்டுட்டு, அப்படியே கொண்டுட்டு வரலாம். நெக் வந்து ஏற்கனவே முடிச்சு வச்சிருக்கோம். அதனால இந்த கிராஸ் பீஸ் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியில நிக்கிற மாரி பார்ப்போம். நெக்ல வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட்லயே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும். அதே மாரி நெக் வந்து தச்சு முடிச்சிருக்கிறதுனால நல்ல பக்கம் அடியில இருக்குது. அதே மாரி கிராஸ் பீஸ் வந்து நல்ல பக்கம் மேல இருக்கணும். இதுதான் கவனிச்சுக்கிடுங்க எப்பவுமே. நம்ம எப்பவுமே தச்சுட்டு பிரிக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனிச்சுட்டு, தைக்கிறதுக்கு முன்னாடியே கவனிச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல. இப்போ அப்படியே வந்து பொறுமையா அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் அப்படியே ஊசிய நிறுத்திட்டு, அந்த கிராஸ் பீஸ வந்து லைட்டா திருப்பி திருப்பி விட்டு தச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வந்து எந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில தைக்கலாம்.
கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கவனித்து நிறுத்தி நிறுத்தி திருப்பி தைக்கணும், அவ்வளோதான். கிராஸ் பீஸோட லெவல் மட்டும் மாறக்கூடாது. எந்த வளைவு வந்தாலும் ஒரே லெவலில் வந்துட்டு இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த பைப்பிங் வந்து திருப்பி எடுக்கும்போது ரொம்ப அழகாக வரும். இப்போ வந்து முடிக்கும்போது அப்படியே இடது பக்கத்தில் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு மடித்து விட்டுட்டு தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ அப்படியே நல்ல பக்கத்தில் திருப்பிட்டு நம்ம நார்மலாக பைப்பிங் வந்து மடித்து தைப்போம் பாருங்கள், அதே மாதிரி மடித்து தைச்சிடலாம். கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நிற்குது அப்படின்னா தையலை வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வர்ற மாதிரியே போடுங்க. இல்லை கிளாத் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த பைப்பிங்குக்கு வெளியில் தையல் போடுங்க. தையல் ஒரே அளவில் வர மாதிரி போடுங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாடல் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி பைப்பிங் தைக்கும்போது அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ அந்த கார்னருக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊசியை நிறுத்திட்டு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பாயிண்ட் ஊசி கூட வச்சுட்டு அந்த கார்னர் சரியாக வர்ற மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படி பிடிச்சிட்டு திருப்புங்க. அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துடும். இந்த இடத்துல வந்து 3 கார்னர் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 இடத்துலையுமே அப்படி தான் லைட்டாக ஊசியை வச்சு உள் பக்கமாக ஒரு தள்ளி விட்டுட்டு ஒரே பாயிண்ட்டுக்கு தைங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பைப்பிங் தைக்கிற வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதில் வந்து நார்மலாக ரவுண்டு நெக்குக்கு நம்ம எப்படி பைப்பிங் ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து பைப்பிங்கே எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோஸை முதல்ல கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாடல் எல்லாம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பைப்பிங் வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நல்லா இருக்குது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்ச ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். இப்போ அப்படி வந்து முன்பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். அவ்வளோதான், நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது அந்த பின்னாடி நம்ம வந்து ஒரு கோவி டிசைன் வந்து வச்சுருந்தோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒயிட் கலர் பீடு வந்து வச்சு கொறுத்துக்கிட போகிறேன். கொறுக்கிறத காமிக்கலை, முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 3 இடத்துல நூலால் தைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் சின்ன சைஸில் பீடு வந்து வச்சு தைச்சிருக்கேன். அந்த கோவியோட கார்னர் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் பெரிய சைஸில் ஒயிட் கலர் பீடு வந்து வச்சு தைச்சிருக்கேன். இந்த இதுக்கு வந்து எனக்கு கோல்டு கலர் பீடு வச்சா அந்தளவுக்கு லுக்காக தெரியாது அப்படிங்கிறதுனால ஒயிட் வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒரு சின்ன சைஸில் பேட்ச் ஒர்க் வச்சு தைச்சி விட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும். இவங்க வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால நான் இதை வந்து சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.